பார்த்து வருகிறோம். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த ஆலோசனையில் என்னவெல்லாம் பேசப்படுகிறது? வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி வருகிறார். குறிப்பாக வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அக்டோபர் மாதம் தொடங்கி டிசம்பர் மாதம் வரை நடைபெறும். இந்த நிலையில வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்துல ஆலோசனை நடத்தி வருகிறார். இக்கூட்டத்துல வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், தலைமைச் செயலாளர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளர் அமுதா IAS உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை என்பது மிக முக்கியமான ஒரு பருவ காலம். அக்டோபர்ல இயல்பை விட 15% அதிகமாக மழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில கடலோர மாவட்டங்கள் அல்லது அதிக அளவுல மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் என்னென்ன, அங்கு செய்யப்படக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து விரிவாக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்திய வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்தவரை அக்டோபர் மாதம் 2வது வாரத்திலிருந்து மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் என்றும், அக்டோபர் மாதத்துல இயல்பை விட 15% அதிகமாக மழை பெய்யும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் இருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பாக விரிவான ஆலோசனை நடத்தினார். கடந்த முறை தண்ணீர் தேங்கிய இடங்கள், அதே போல தண்ணீர் தேங்கினால் உடனடியாக அதை அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள், தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் பாதுகாப்பான இடங்களை தங்க வைப்பது, தேவையான நடவடிக்கை எல்லாம் தயார் நிலையில் இருப்பது குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை செய்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.